அல்லாஹ் கஷ்டத்துக்கு பின்னால லேச வச்சிருக்கிறான். எங்கடாக்கள் எதிர்பார்க்கிற தொழுறாக்கள் ஈமானோட இருக்கிறார்கள், அவங்க எல்லாரும் பென்சில போகணும். நரகவாதிகள் தானே உலகத்துல ஊரை கெடுக்கிறார். உனக்கு ஹிஜ்ரத்து போறதுக்கு அல்லாஹ் ஒரு பெஸ்ட் கூட்டாளி ஒன்றை வச்சிருக்கிறான். ஷைத்தான் சொன்னான், இப்லீஸ் சொன்னான், அல் கௌலு மா கால ரஜுல். இந்த இவன் சொன்னானே இதான் நல்ல மஷூரா. எங்கட பெண்கள்டா, ஓம் பாருங்க அப்பா, பாருங்க மாமா, இவர் சும்மாவே எங்களுக்கு செலவுக்கு தாரல்ல, பாருங்க உள்ளத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு போய்த்தாரு, புதுனமான மார்க்கம், புதுனமான இஸ்லாம், இவங்களுக்கு எல்லாம் தலை கடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்தையே நாசமாக்குறாங்க. கல்யாணத்துல, கொடுக்கல் வாங்கல்ல, தொழில, துறவுல, குடும்ப வாழ்க்கையில 100க்கு 100 நபிக்கு மாற்றம். சிண்டா தான் சொல்லவா வேணும். ஈமான் உள்ளாக்களே காசி கடிமை, அவனுக்கு ஈமானும் இல்லை, இஸ்லாமும் தேவையில்லை. 100 ஒட்டகத்தோட முழு பேரும் தேடுறான். முழு பேரும் 8 நாள் பயணம், வித்தியாசமான பிளான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் தனி பாடம், பேச நேரம் கிடையாது. போறாங்க, பல எதிர்ப்புகள் வருது. இடையில புரைதத் இப்னுல் ஹஸீப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு 80 பேரை கூட்டிக் கொண்டு எதிர்க்க வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சை கேட்டு கலிமா சொல்லிட்டு அவர் போய்த்தார். அங்கால உம்மு மாபத் ஒரு வயசாளி, குடிக்கிறதுக்கு பால் வேணும், சாப்பாடு வேணும், ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருந்தது ஒரே ஒரு ஆடு, அதுவும் மலட்டு ஆடு, நடக்க கூட சக்தி இல்லை. கல்லஃபஹல் ஜஹ்து சொன்னாங்க, ஆட்டத்தான் நான் பால் கறக்கிறேன். அவ சொன்னா 7 முண்டா கறந்துகோங்க. எடுத்தாங்க ஆட்ட, என்னமோ சொன்னாங்க, மடியில கோப்பையை வச்சாங்க, பால் கொட்டி கோப்பைக்கு வெளியே கொட்ட ஆரம்பித்தது. பொம்பளை அப்படியே, வயசாளி அப்படியே திகைத்து போய்விட்டான், ஷொக்காயிட்டா. சொன்னாங்க, அப்படியே குடிச்சாங்க, குடிக்க கொடுத்தாங்க, அப்படியே போய்த்துட்டாங்க. மாப்பிள்ள வந்தார், என்ன பால் ஊட்ல? வந்தார் ஒரு மனிதர். அந்த மனிதரை வர்ணித்தாள் அந்த பெண். அவருடைய கண், அவருடைய வாய், அவருடைய புருவம், அவருடைய நடை, அவருடைய சிரிப்பு, அவருடைய பேச்சு, அத போல இந்த உலகத்துல யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கல். அப்படி அழகான ஹதீஸ், ஹதீஸ் உம்மி மாபத். இடையில அவவையும் தாண்டினத்தோட வந்தார் சுராக்கா இப்னு மாலிக் அல் முத்லஜி. 100 ஒட்டகத்தை அடைந்து கொள்வதற்காக வந்தார். அல்லாஹ் என்ன செஞ்சான்? முஸ்லிம்ல வருது, அவர் குதிரையுடைய இடுப்பு வரை மண்ணுக்குள் புதைத்து விட்டான். விளங்கி கொண்டார், முன்னால போறவங்க லேசான ஆள் அல்ல. சொன்னார், முஹம்மத், இன்ஷா அல்லாஹ் ஒரு காலம் வரும், நீங்க வெற்றி அடைவீங்க. அப்படி வெற்றி அடைஞ்சா நான் உங்களை சந்திக்க வந்தா எனக்கு நீங்க ஒரு உடன்படிக்கை எழுதி தரோணும். எழுதி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுத்து சொன்னாங்க, சுராக்கா கைஃப பிக யா சுராக்கா இதா லபிஸ்த சிவாரை கிஸ்ரா. ஒரு நாள் வரும் சுராக்கா, ஓண்ட கையில ஈரான் பெர்ஷியன் கிங்குடைய, அரபு ஈரான் பேரரசனுடைய 2 தங்க காப்புகள் ஓண்ட கையில வருமுண்டா. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல வந்துச்சு. சுராக்காவை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபி ஹலீஃபா அந்த காப்பு 2ஐயும் போட்டு கிரீடத்தை தலையில வச்சு அழகு பார்த்தாங்க உமர் ரலியல்லாஹு. 8வது நாள் மதீனாக்கு போகல, எனக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க. குபாவுக்கு தான் போனாங்க. மதீனாவில இருந்து, குபால இருந்து 4 கிலோமீட்டர் மதீனாவுக்கு. இறங்கினத்தோட செஞ்ச வேலை, முதலாவது ஒரு பள்ளி கட்டினாங்க, மஸ்ஜிது குபா. குல்சும் இப்னு ஹிதும் என்ற சஹாபியுடைய வீட்டுல தங்கினாங்க. மக்களை சந்திக்கிறதுக்காக சாத் இப்னு கைஸமா என்ற சஹாபி, திருமணம் முடிக்காதவர், அவர வீட்டுக்கு போனாங்க. அப்படியே கொஞ்ச நாள் தங்கிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை நாள் அப்படியே மஸ்ஜிது நபவி உள்ள இடத்தை நோக்கி, நாக்கத்தே கஸ்வா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒட்டகம் ஏவப்பட்டது. அல்லாஹ் ஆர்டர் போட்டான், அந்த ஒட்டகம் எங்க போகுதோ அங்கதான் நபி அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. ஒட்டகம் போகுது. பனு சாலிம் இப்னு அவுஃப் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், ஜுமாவுடைய நாள், இங்கே தங்குங்களே. வெள்ளிக்கிழமை லுகருடைய நேரம் நெருங்கியதால், ஜுமாவுடைய நேரம் நெருங்கியதால் அங்கே இறங்கி ஜுமா தொழுதார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்தில் இப்ப முதலாவதாக மதீனாவில் நபி அலைஹிஸ்ஸலாம் ஜுமா தொழுவிச்ச இடம் இப்பையும் போய் பாருங்க, மஸ்ஜிதுல் ஜுமா என்ற ஒரு பள்ளி இருக்கு. சொன்னாங்க, எங்கள்கிட்ட தங்குங்க. சொன்னாங்க, இல்ல, ஒட்டகம் ஏவப்பட்டது, அது எங்க போகுதோ அங்கதான் நான் போகலாம். எப்படி வரவேற்பு! தாயிஃப்ல அடி வாங்கியது, சொந்த ஊர்ல விரட்டப்பட்டது. அல்லாஹ் கஷ்டத்துக்கு பின்னால லேச வச்சிருக்கிறான். எங்கடாக்கள் எதிர்பார்க்கிற தொழுறாக்கள், ஈமானோட இருக்கிறார்கள், அவங்க எல்லாரும் பென்சில போகணும். ஈமான்தாரிகள் எல்லாரும் ஃபெராரியில பறக்கணும். அப்படி அல்ல. அப்படின்னா நபி அலைஹிஸ்ஸலாம் 2 மாசம் சாப்பிடாம இருந்தாங்களே, இது தெரியாது அவங்களுக்கு.
துனியா கிடைக்கிறது நல்லவங்களுக்குரிய அடையாளம் அல்ல. நல்லவங்களும் கொடுப்பான், கெட்டவங்களும் கொடுப்பான். ஆனா நல்லவங்களை சோதிப்பான், கைவிட மாட்டான், கை கொடுப்பான். ஆரம்பத்துல தோல்வி, பின்னால வெற்றி. மதீனா வாசிகள் போட்டி போட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எங்கள்கிட்ட வாங்களே சொன்னாங்க. ஒட்டகத்தை விடுங்க, அது போற இடத்துல நான் தங்குவேன். சகோதரர்களே, ஒவ்வொரு கூட்டமா வாராங்க. பனு நஜ்ஜார் வாராங்க, பனு அதி வாராங்க, யா ரசூலல்லாஹ் வாங்க, இல்ல ஒட்டகத்தை விடுங்க. பனு பயாதா வாராங்க. அந்த இடத்திலேயும் ஒரு பள்ளி இருக்குது, நபி அலைஹிஸ்ஸலாம் அங்கேயும் தொழுதாங்க. இப்ப நான் சொல்ற முழு இடத்தையும் நீங்க இப்ப போனா பார்க்கலாம். அப்படியே போக நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மட வாப்பாட பரம்பரை பனு நஜ்ஜார் அப்படியே வந்தாங்க. வாள்களை உருவிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு. புகாரில வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வா ஒட்டகத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாலே அவங்களோட மாமாமார்கள் புடை சூழ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனியத்துல் வதா என்ற வழியால வாராங்க. முழு மதீனா வாசிகள், ஆண்கள் பெண்கள் முழு பேரும் வீட்டு கூரைக்கு மேல ஏறி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தக்பீர முழங்கி, யா முஹம்மத், ஏ முகம்மதே, யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ்வே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவே ஆடி நிக்குது, அதிருது, பயங்கர வரவேற்பு. அப்படியே போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒட்டகம் போய் சரியா நிக்குது பனு நஜ்ஜார் கோத்திரத்துல உள்ள 2 அடிமைகள் காணி. அடிமையுடைய பெயர் சஹில் சுஹைல். கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது யாருடைய காணி? 2 அனாதைகள், அடிமைகள் அல்ல, அனாதைகளுடைய காணி. சொன்னாங்க, புகாரில வருது, ஸாமினூனி பிஹாயித்திக்கும், சல்லி தாரேன் காணியத்தாங்க, இல்ல சும்மா தாரோம், இல்ல அனாதைகளுடைய சொத்தை சும்மா எடுக்க மாட்டேன், சல்லி தாரேன் தா, சல்லி கொடுத்து வாங்கினாங்க. அந்த இடத்துல ஈச்ச மரம் இருந்துச்சு, அப்படியே நிலம் கொஞ்சம் ஷேப் இல்லாம கரடு முரடா இருந்துச்சு, முஷ்ரிக்கீன்கள் கபர் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மண்ணை எடுத்து வாருங்கள், கொலையுங்கள், களிமண் கற்களை செய்யுங்கள், ஈச்ச மர குத்தியை கொண்டு வந்து நாட்டுங்கள், பள்ளிவாசல் கட்டுங்கள். அதுதான் மஸ்ஜிதுன் நபவி. சகோதரர்களே, சிந்தியுங்கள். இப்ப உள்ள மாதிரி இல்ல. ஆரம்பியா பள்ளியிலையும் காவாசி தான். காவாசி 70 முழம் நீளம், 60 முழம் அகலம். முழம் கூரை ஓலை, மண்ணு களிமண், கீழே டைல்ஸ் அல்ல, பொடிக்கற்கள். அந்த மிம்பரில் நின்றுதான், அந்த பள்ளியில் நின்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் இப்னுல் வலீத் என்ற சிங்கத்தை உருவாக்கினார். அந்த பள்ளியில் நின்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சா என்ற போர் வீரனை உருவாக்கினார். அந்த பள்ளியில் நின்றுதான் உமர் என்ற சகலகலா வல்லவனை இந்த உலகத்தில் உருவாக்கினார். அந்த பள்ளியில் நின்றுதான் அபூபக்கர் என்ற ஈமான்தாரியை உருவாக்கினார். இஸ்லாத்துடைய முதலாவது மதரசா அந்த பள்ளியில. இப்பயும் போனா பாருங்க, ரவுதாக்கு பக்கத்துல ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும், சுஃபா, ஒரு திண்ணை. அங்கதான் இஸ்லாத்துடைய முதலாவது மதரசா. சகோதரர்களே, லைட் இல்ல, ஃபேன் இல்ல, ரலியல்லாஹு அன்ஹும் ஏசி இல்ல, மழை பெஞ்சா ஒழுகுது, சுஜூது செஞ்சா நெத்தியில குத்துது, கற்களை துடைத்து தான் சுஜூது செய்வார்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கைபருக்கு பின்னால 70 முழத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 முழமாக்கினாங்க. மௌத்தா போனாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் பெருசாக்கினாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, சுத்தி உள்ள எல்லா காணிகளையும் வாங்கினாங்க. தேக்கு மரத்தை கொண்டு வந்தார், நல்ல பாறாங்கற்களை கொண்டு வந்தார், ஸ்ட்ராங்காக பள்ளியை கட்டினார். அதுக்கு பின்னால் உஸ்மானிய ஆட்சி, வலீத் இன்னும் பெருசாக்கினார். அதுக்கு பின்னால் அப்பாசிய ஆட்சி, மஹ்தி வந்தார், அவர் இன்னும் பெருசாக்கினார். அதுக்கு பின்னால் மம்லூக்கிகள் இன்னும் பெருசாக்கினார்கள். அதுக்கு பின்னால் உஸ்மானியர்கள் அப்துல் மஜீத் அல் அவ்வல் இன்னும் பெருசாக்கினார். அப்துல் மஜீத் அஸ்ஸானி இன்னும் பெருசாக்கினார். அப்படியே வந்தது அப்துல் அசீஸ் வந்தார், அவர் இன்னும் பெருசாக்கினார். மன்னர் ஃபைசல் வந்தார், அவர் இன்னும் பெருசாக்கினார். அதுக்கு பின்னால் மன்னர் ஃபஹத் வந்தார், அவர் இன்னும் பெருசாக்கினார். மன்னர் அப்துல்லா கடைசியா மௌத்தா போனவர் இன்னும் பெருசாக்கினார்.
இப்ப உள்ளவர் இன்னும் பெருசாக்குறார். அவரோட பேரை நான் சொல்ல தேவையில்ல. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 70 முழத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி அந்த மஸ்ஜிது நபவி இன்றைக்கு 10 லட்சம் பேர் ஒரே டைம்ல தொழலாம். எதுன 10,000 அல்ல, கொழும்புல 10,000 பேர் தொழுகிற பள்ளி கூட இல்லை. 10 லட்சம் பேர், முழு உலகத்துடைய மர்கஸ், இந்த ஈமானுடைய தலம் அந்த மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இறங்கி செய்த முதலாவது வேலை கட்டினது மஸ்ஜித, மக்களை தொடர்பாக்கினது பள்ளியோட. இந்த ஹிஜ்ரத்துடைய ஆண்டிலே முஸ்லிம்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய உயிருக்குயிரான நண்பர்களே, உங்களிடம் நான் கேட்கிறது இதைத்தான். 1448 வருஷம் முடிஞ்சு மஸ்ஜிது நபவி கட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா 10 லட்சம் பேர் அதுல நின்று தொலையலுமண்டு? யோசிங்க, தெரியுமா? யோசிச்சிருப்பாங்களா? முழு நன்மையும் யாருக்கு? முழு நன்மையும் யாருக்கு? மௌத்துக்கு முன்னால் சகோதரர்களே, உங்களுக்கு தந்த வசதியை வைத்து, வாய்ப்புகளை வைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக சதக்கா ஜாரியாக்கள் செய்யுங்கள். மிம்பரில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்கீல் பண்ணினார்கள் மார்க்கத்துக்காக. இதே மஹல்லாவிலும் கூட உங்களோட பள்ளிவாசல் தொழுகை நடக்குது, இமாம்கள் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். ஆனால் இதோட மட்டும் இந்த பள்ளிவாசலுடைய சேவைகள் நின்று விடக்கூடாது. இங்கே ஒரு மதரசா உருவாகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அத்துணை அமல்களும் இங்கே நடக்கணும்.